கைஸ், மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இன்றியமையாத ஒரு பொருளாக மாறிப்போச்சு. மொபைல் ஃபோன் அப்படிங்கிறது கையில் இல்லைன்னு வைங்களேன், எதையாவது ஒன்று இழந்தது மாதிரியான ஒரு உணர்வு. எப்பவும் கையில் மொபைல் ஃபோன் இருக்கணும், ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எப்படி மொபைல் ஃபோனை கையிலே வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறோமோ, அதே மாதிரி நம்முடைய முன்னோர்கள் ஒரு காலத்தில் எப்பவும் கையில் வேலையும் வாளையும் வச்சுட்டு இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போர் தான் எப்பவும் வீரத்தின் விளைநிலமாக அவங்களுடைய இதயத்தை வச்சுருந்தாங்க. அப்போ தான் திருவள்ளுவர் எழுதினா ஒரு குறளை படித்தேன், அப்படியே மெய்யெல்லாம் அப்படியே சிலுத்திடுச்சு. அந்த குறளுடைய விளக்கம் என்னது அப்படின்னா, ஒரு போர்க்களத்தில் தான் கையில் இருக்கக்கூடிய வேலை எதிரில் நிற்கக்கூடிய யானையை நோக்கி வீசி எறிகிறான். கையில் இப்போ ஆயுதம் இல்லை, ஆனால் போரை தொடரணும். அப்போ தான் அவன் பார்க்குறான், தான் நெஞ்சு மேலேயே ஒரு வேல் பாஞ்சிருக்குது. அப்போ என்ன பண்ணுறான், அந்த வேலை உருவி எடுத்து வீரத்தோடி சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி இந்த குறள் என்னது அப்படின்னா, கைவேல் களிற்றோடு போக்கி வருபவன் மெய்வேல் பறித்து நகும் அப்படிங்கிற மாதிரி அந்த குறள். அவன் போரில் எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தான் அப்படின்னா, தான் நெஞ்சில் வேல் பாஞ்சிருக்கிறதே மறந்து போரிடுறான் அப்படிங்கிற மாதிரி அந்த குறள் வரும். அப்படின்னா ஒரு கோழை ஒரு வீரனாக மாற முடியாது. அதே மாதிரி ஒரு ஒரு யமபயம் உள்ளவன் எதிர்காலத்தை நோக்கி சிந்திக்க முடியாது. அதனால் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பொருளை எப்படி ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மொபைல் ஃபோன், இந்த சமூக வலைதளம் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் இன்றியமையாத பொருளாக மாறிடுச்சு. ஆனால் அதை நம்ம எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது.